கேம் சேஞ்சர் படத்தின் இயக்குனர் ஷங்கர் மீது ஒரு புகாரை கொடுத்திருக்கிறது. இதுவரை இந்தியன் 3 படத்தின் காட்சிகளை எங்களுக்கு காட்ட மறுக்கிறார். எப்போது வெளியீடு என்பதையும் சொல்ல மறுக்கிறார். அமெரிக்காவிலிருந்து கமல்ஹாசன் திரும்பிய பிறகு இந்த பஞ்சாயத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு முடிவாகி இருக்கிறது. இன்னும் பட்ஜெட்டை குறைத்திருக்கலாம். ஏன் இப்படி செய்கிறார் ஷங்கர் என்று பத்திரிகையாளரிடம் சொல்லி வருத்தப்பட்டார் தில்ராஜ். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். கிங் 24x7 சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே. கேம் சேஞ்சர் படத்தின் பஞ்சாயத்து கமல்ஹாசன் முன்னிலையில் நடைபெறுகிறது. பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் எழுதி இயக்கி தயாரிக்கும் படம் கேம் சேஞ்சர். இந்த படத்தின் கதை திரைக்கதையை பிரபல இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் எழுதியிருக்கிறார். எழுத்தாளர் சுஜாதா மறைந்த பிறகு திரைக்கதை ஷங்கரால் வடிவமைக்க முடியவில்லை என்ற காரணத்தினால் கேம் சேஞ்சர் படத்தின் கதையை கார்த்திக் சுப்ராஜிடம் வந்து விலைக்கு வாங்கியிருக்கிறார் ஷங்கர். கேம் சேஞ்சர் படத்தில் ராம் சரண் தெலுங்கு பிரபல நடிகர் இரட்டை வேடத்தில், அதாவது அப்பா மகன் வேடத்தில் நடித்திருக்கிறார். அப்பா ராம் சரணுக்கு ஜோடியாக அஞ்சலியும், மகன் ராம் சரணுக்கு ஜோடியாக கியாரா அத்வானியும் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தில் பிரபல இயக்குனர் நடிகருமான சமுத்திரகனி, S.A. சூர்யா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ரத்னவேல் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஷங்கர் எழுதி இயக்கும் படத்துக்கு தமன் இசையமைக்கிறார். இதுவரை ஷங்கர் எழுதி இயக்கிய எல்லா படங்களுக்கும் ஆஸ்கார் நாயகன் ரஹ்மான் இசையமைத்தது குறிப்பிடத்தகுந்தது. இந்த படத்திலே சுனில், ஸ்ரீகாந்த் ஆகியோரும் நடித்திருக்கிறார்கள். இந்த படம் தெலுங்கில் தயாரானாலும் தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய மொழிகளில் வெளியாகிறது. ஏப்ரல் 10 பொங்கலை முன்னிட்டு இந்த படம் வெளிவருவதாக இருக்கிறது. இதற்கிடையில் இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் 8 கோடி வசூலாகி இருக்கிறது. கேம் சேஞ்சர் தமிழ்நாட்டின் விற்பனை உரிமையை வாங்கியிருக்கும் அந்த விநியோகஸ்தர் பெயர் ராக்போர்ட் முருகானந்தம். 25 கோடி ரூபாய் கொடுத்து இந்த படத்தின் விநியோக உரிமையை வாங்கியிருக்கிறார் ராக்போர்ட் முருகானந்தம். இது தெலுங்கிலிருந்து மொழிமாற்று படங்களில் அதிகமான விநியோக உரிமையை பெற்ற படம் என்று கூறப்படுகிறது. இந்த படத்தின் வெளியீடு ஜனவரி 10 வெளியிட்ட சூழ்நிலையில் லைக்கா புரொடக்ஷன்ஸ் ஸ்ரீ கேம் சேஞ்சர் படத்தின் இயக்குனர் ஷங்கர் மீது ஒரு புகாரை கொடுத்திருக்கிறது. இதுவரை இந்தியன் 3 படத்தின் காட்சிகளை எங்களுக்கு காட்ட மறுக்கிறார். எப்போது வெளியீடு என்பதையும் சொல்ல மறுக்கிறார். எனவே எங்களுடைய படத்தை முடித்துவிட்டு கேம் சேஞ்சரை வெளியிடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அதற்கு லைக்கா புரொடக்ஷன் சொல்கிறது 65 கோடி ரூபாய் கொடுத்தால்தான் இந்தியன் 3 படம் வெளியாகும் என்று சொல்லியிருக்கிறார் ஷங்கர். இதுவும் லைக்கா புரொடக்ஷன்ஸுக்கு அதிர்ச்சி தரும் தகவலாகத்தான் இருக்கிறது. இந்த பஞ்சாயத்து கூட்டப்பட்ட நிலையில் லைக்கா புரொடக்ஷன்ஸ் ராம் சரண் படத்தினுடைய அதிபர் தில்ராஜுடன் ஒரு சமரசத்துக்கு வந்திருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து கமல்ஹாசன் திரும்பிய பிறகு இந்த பஞ்சாயத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு முடிவாகி இருக்கிறது. எனவே கேம் சேஞ்சர் படத்துக்கு வெளியிடுவதற்கு உண்டான தடை முற்றிலுமாக நீங்கிவிட்டது. ஜனவரி 10 கேம் சேஞ்சர் வெளியாகிறது. கேம் சேஞ்சர் படம் 450 கோடி ரூபாய் செலவில் முதலீட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தில் இடம்பெறும் 5 காட்சிகளுக்காக 75 கோடி ரூபாய் செலவிட்டிருக்கிறார் ஷங்கர். இந்த படம் பேன் இண்டியா படமாகும். 1000 கோடி பட்ஜெட்டை தாண்டும். முதல் 2 வாரங்களிலேயே 1000 கோடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே சமீபத்தில் இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் வெளியிட்ட ஹைதராபாத்தில் நடந்தது. அந்த விழாவிலே கலந்து கொண்டு திரும்புகிற நேரத்திலே
சாலை விபத்தில் 2 இளைஞர்கள் பரிதாபமாக இழந்து விட்டார்கள். அவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் தயாரிப்பு நிறுவனம் கொடுத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நம்முடைய கோரிக்கை என்னவென்றால், தயவு செய்து சினிமா ரசிகர்களே, நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு பிடித்த உங்கள் அபிமான நடிகளை கொண்டாடுங்கள், பூஜை புனஸ்காரம் செய்யுங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விட உயர்ந்தது உங்கள் உயிர். உங்கள் உயிர் இந்த மாதிரி சல்லித்தனமான சில்லறைத்தனமான காரியங்களுக்காக போக வேண்டுமா? எனவே சிந்தித்துக்கு பாருங்கள். கூட்டம் இருந்தால் தயவு செய்து விலகி இருங்கள். கூட்டத்திலே சிக்கிக்கொண்டு ஏன் உங்கள் உயிரை மாய்க்கிறீர்கள்? ஒரு நடிகருக்காக உங்கள் உயிர் போக வேண்டுமா? நடிகர் என்பவர் பல கோடி சம்பளம் வாங்கி கொண்டு நடிப்பவர். அது ஒரு பொழுதுபோக்கு விஷயம் சினிமா. அந்த சினிமாவிலே சம்பளம் வாங்கி கொண்டிருக்க நடிகருக்காக உங்களுடைய விலை மதிப்பெற்ற உயிரை போக்க வேண்டுமா என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. தயவு செய்து சினிமா ரசிகராக இருங்கள், நடிகருக்கு ரசிகராக இருங்கள். ஆனால் உயிரை கொடுக்குற அளவுக்கு மோசமாக சென்று விடாதீர்கள் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை, உங்களுடைய கோரிக்கை. கேம் சேஞ்சர் படத்தினுடைய தயாரிப்பாளர் தில்ராஜ் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸை போலவே ஷங்கர் மீதும் கோபத்தில் இருக்கிறார். தேவையற்றபடி இந்த படத்துக்கு வீண் செலவை இழுத்து வைத்து விட்டார் ஷங்கர். இன்னும் பட்ஜெட்டை குறைத்திருக்கலாம். ஏன் இப்படி செய்கிறார் ஷங்கர் என்று பத்திரிகையாளரிடம் சொல்லி வருத்தப்பட்டார் தில்ராஜு. தில்ராஜு தெலுங்கு பட உலகில் முன்னணி தயாரிப்பாளர். தமிழில் விஜய் நடித்த ஒரு படத்தையும் தயாரித்தவர் தில்ராஜு. நான் பல இயக்குநர்களை சந்தித்திருக்கிறேன். ஆனால் ஷங்கர் போல தாம் தூம் என்று தேவையற்ற செலவுகளை இழுத்து வைப்பதில் வல்லவர் ஷங்கர். எனக்கு இந்த படம் குறைந்தபட்சம் 800 கோடி ரூபாய் வசூலித்தால்தான் நான் லாபம் பார்க்க முடியும். என்னுடைய அத்தனை படங்களுடைய லாபத்தையும் இந்த படத்திலே முதலீடு செய்திருக்கிறேன். என்னுடைய தலைவிதியே இந்த படத்தின் ரிசல்ட்டை பொறுத்து தான் அமைந்திருக்கிறது என்று சொன்னார் படத்தின் தயாரிப்பாளர் தில்ராஜு. ஏன் இப்படி தயாரிப்பாளர்களிடம் லாப நோக்கு இல்லாமல் சுயநலமாக நடந்து கொள்கிறார் ஷங்கர் என்பது புரியாத புதிராக இருக்கிறது. ஏற்கனவே இந்தியன் 1, இந்தியன் 2 படத்திலே நஷ்டம் வருகிற சூழ்நிலையில் இன்னும் 65 கோடி ரூபாய் செலவு கேட்டால் பாவம் லைக்கா ப்ரொடக்ஷன் எங்கே போவார்கள்? ஏற்கனவே இந்தியன் 2, இந்தியன் 1 படம் நட்டம். இன்னும் 65 கோடி ரூபாய் ஷங்கர் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பேசிஸிலே கேட்டால் அது தப்பல்லவா தவறல்லவா என்று பலரும் சினிமா பிரமுகர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக அமெரிக்காவிலிருந்து திரும்பிய உலகநாயகன் கமலஹாசன் நடுநிலையாக நின்று பஞ்சாயத்து செய்து வைப்பார் என்று நம்பலாம். நேரில் இதுபோன்ற யதார்த்தமான சினிமா தகவல்களுக்கு கிங் 24x7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.